வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வெளியே ஒரு வழக்கறிஞர் வெளில போயிருக்காரு. சின்ன வழக்கறிஞர் ஜூனியர், சரிங்களா? டூ வீலரை போகும்போது அவர் கார் தட்டிடுச்சு. அப்போ என்ன பண்ணிருக்கணும், டிரைவரை திட்டிருக்கணும். அவர் முன்னாடி ஒரு பேச்சுக்காச்சும் ஏன்டா பார்த்து போக முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிங்க போதும். தொண்டர்களை இவரே கை காமிச்சு விட்டு அவங்க அந்த அடிபட்ட வக்கீலோட ஆக்சுவலா அடிபட்டதுன்னா இடிச்சதுல அடிபட்டதுல இவரா தூண்டி விட்டு அடிக்க சொன்னாராம். அவங்க அக்கா சொல்றாங்க, சரிங்களா? இவர் தான் அடிக்க சொன்னாரு, என் தம்பி சொல்றான். இது வரைக்கும் விஜய கோர்ட் சொன்ன எவ்வாறு போடுதுன்னு சொன்ன ஒரே நாள்ல போட்டு வாகனத்தை, அந்த பரப்புரை வாகனத்தை நீங்க சீஸ் பண்ற ஒரே நாள் எவ்வளவு வேகமா செய்றீங்க. அதே கோர்ட்டு கிட்னி திருட்டுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எஃப்ஐஆர் போடுங்க, விசாரிங்கன்னு சொல்லி தனிநபர் ஆணையம் போட்ட இடத்துல நீங்க அதை அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க. ஏன் எங்க கைக்குள்ளேயே வேலை பார்க்கட்டும், எங்க கைக்குள்ளேயே வேலை பார்க்கட்டும்னு சொல்லணும். அது சொல்ல முடியல. விசாரிக்கணும் இருக்கு. எதுக்குங்க? நீங்க சொல்றதுதான் அவங்க எழுதுவாங்க. அப்புறம் என்ன விசாரணை? இது கேவலமா இல்ல? எந்த ஹைகோர்ட் சொன்னது நீங்க அவ்வளவு வேகம் ஒரே நாள்ல ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே ஹைகோர்ட் தான், அதே உயர் நீதிமன்றம் தான் தமிழ்நாடு ஸ்டேட்டோட உயர் நீதிமன்றம். ஏன் இந்த கிட்னி திட்டம் உடனே அவர் சொல்லுவார், யாரு நம்ம ஒரு விளங்கம் போன ஒருத்தர் இருப்பார் அமைச்சர்னு சொல்லிட்டு, அவர் இது கிட்னி திட்டம் இல்ல, பார்த்து பேசுங்க, இது முறைகேடு. ஆக்சுவலி அவங்களா தானமா பேசுனதுனால நீங்க கொலையடிக்கல கணக்கு இல்லையா, ஆனா அது திருட்டு இல்லையா, முறைகேடா? என்னங்க இதுல கொடுமையா இல்ல? உச்சக்கட்ட கொடுமைங்க. பத்திரிகை நண்பர்கள நேர்காணல்ல டைரக்டா லைவ்ல போயிட்டு இருக்கா சேனல்ல நியூஸ் சேனல்ல இது நீங்க சொல்லாதீங்க அப்பட்டமா. என்னது திருட்டுன்னு சொல்லி, திருடுதுன்னா எனக்கே தெரியாம இருக்கிறதா, நான் அவங்க படுக்க வச்சு அவன் கண்ணை மூடி நான் அவன் குடல்ல இருக்க எல்லா பார்த்தையும் எடுக்கிறதா திருட்டு. இது திருட்டு இல்லை அப்படின்னா எதுங்க திருட்டு? இப்ப நீங்க கொள்ளையடிச்சிருக்கீங்க, அதான் இது கொள்ளையடிச்சிருக்கு. என்ன பேரு? அது இல்லை, அதுவும் இல்லை. உங்க இஷ்டத்துக்கு நீ பண்ணுங்க.